இபி கனெக்ஷனோட எப்படி நம்மளுடைய ஆதாரை கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் டீட்டெயிலாக. என்னன்னு கேட்டிங்கன்னா, டிஎன்இபி ஆதார் லிங்க் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் எந்த லிங்க் வேணாலும் ஓப்பன் பண்ணுங்கள். அது டைரெக்டாக போய் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அங்கே அப்புறம் செகண்ட் லிங்க் ஓப்பன் பண்ண இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா? எதை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அதோடைய போர்ட்டல் வந்து இப்படி தான் இருக்கும். தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ஆதார் லிங்கிங் வித் சர்வீஸ் நம்பர் இஸ் ப்ரெசன்ட்லி ஃபார் டொமஸ்டிக், ஹேண்ட்லூம், பவர்லூம், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹட் சர்வீசஸ் அலோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல கொடுத்ததுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்னா அங்கே நம்ம லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு பதிவு பண்ணலாம், ஹேண்ட்லூம் ஹவுஸ் வச்சுருக்கவங்க பதிவு பண்ணலாம், பவர்லூம் பதிவு பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹட் சர்வீசஸ் அலோன், சரியா, தனியாக பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த கன்சியூமர் ஷுட் ஹேவ் ஆதார் லிங்க்டு மொபைல் ரெடி ஆஸ் ஓடிபி வில் பி சென்ட் திஸ் நம்பர். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கனெக்ஷன் சர்வீஸ் நம்பர் வந்து இங்கே போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மொபைல் நம்பரை போட்டுட்டு இந்த ரைட் சைடில் இருக்க பாருங்கள் VXHFOT, இது பார்த்திங்கன்னா எப்படி போடணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் உள்ள 2 லெட்டர் பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது, 3வது வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது, 4வது ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குது, 5வது ஸ்மால் லெட்டர்ஸில் தான் இருக்குது, 6வது கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது. சப்போஸ் இது உங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா இதை ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கேப்சா கோடு வந்து மாறி திரும்ப வந்துடும். சரியா? வந்துடும். ஸோ சப்போஸ் இங்கே ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே போயும் இந்த இடத்துல போய் இங்கே பார்த்தீங்கன்னா ரீலோடு த பேஜ் அப்படின்னு சொல்லி அதனுடைய ஆப்ஷன் இருக்குது ஹோம் பக்கத்தில். சரிங்களா? ஓப்பன் த ஹோம் டேப் இருக்குல்லையா, அது பக்கத்தில் ரீலோடு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிங்கனாக்கா தானாகவே இது வந்து ஃப்ரெஷ் பேஜ் ஓப்பன் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் நம்பரை ஆட் பண்ணதுக்கப்புறமா என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டுட்டு உள்ளே போய் உங்கள் சர்வீஸை வந்து நீங்கள் வந்து என்னவோ அதை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுடைய பேர்லேயே வந்து கனெக்ஷன் இருக்குனாலும் நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். இல்லை வந்து ரெண்டலில் இருக்கீங்க, நீங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து அதை ஃபீட் பண்ணிக்கலாம். அது எல்லா ஆப்ஷனுமே அதில் கொடுத்துருப்பாங்க. 3வது என்ன கூட சொல்கிறாங்கன்னா, த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் ஷெல் பி என்டர்ட் இன் த ஃபார்மேட் ஆஸ் ரிசீவ்டு SMS ஆர் ஆஸ் பிரிண்டட் இன் த ரெசிப்ட். ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு வியூ தீஸ் ஃபார்மேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்ப்போம் இருங்க. அந்த ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் கன்சியூமர் நம்பர் எங்கே இருக்கும் பில்லில் அப்படிங்கிறதுக்கு ஆதாரத்தை வந்து இங்கே சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து த சாம்பிள் மெசேஜ் இஸ் கிவன் பெலோ SMS ரிசீவ்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இந்த கன்சியூமர் நம்பருக்கு பாருங்கள், இங்கே ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள், இதுதான் வந்துட்டு இந்த கன்சியூமருடைய நம்பர். சரியா? அப்படி இல்லை ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சர்வீஸ் நம்பர்னு இருக்கும் இந்த இடத்துல, அதை போட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து பண்ணுங்கள். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு புதிய கண்டென்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.